பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினால் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. صدق الله العلي العظيم. عن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بورك لأمتي في بكورها أو كما قال عليه الصلاة والسلام. رواه பைஹகி. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும், நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, கண்ணியமான மாதமாகிய ரஜபு மாதத்தில் கண்ணியமான நாளாகிய ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் மலக்குமார்களும் எப்படி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களோ அதுபோன்று நாமும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே வல்ல இறைவன் நம் அனைவரையுமாக்கி நல்லருள் புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, கடந்த வாரம் ரஜபு மாதத்திலே முதல் ஜும்மா என்பதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்திலே பரக்கத்தை கேட்டிருப்பதனால பரக்கத்தை பற்றிய சில தகவல்களை நாம் பார்த்தோம். பரக்கத் என்றால் என்ன, பரக்கத்தை நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பரக்கத்தை எப்படி நமக்கு விளங்க சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றிய குர்ஆன் ஹதீஸின் வழியில் சில தகவல்களை பார்த்தோம். இப்போ பரக்கத்து சம்பந்தமாக ஓரளவு தெளிவு கிடைத்து விட்டது. அடுத்து ஒரு கேள்வி பிறக்கிறது, இந்த பரக்கத்தை நாம் எப்படி அடைந்து கொள்வது? பரக்கத்துன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பரக்கத்தை அடைவதற்கான வழிகள் என்ன, எப்படி பரக்கத்தை அடைவது என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கும் அல்லாஹ் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களின் வாயிலாக விளக்குகிறார்கள். நிறைய வழிகளை நமக்கு பாதைகளை காட்டுகிறார்கள். பரக்கத்தை அடைய வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் நமக்கான சில பாதைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த பாதையில் சென்றோம் என்றால் சத்தியமாக நம்ம பரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாதையை விட்டுட்டு தலைகீழா நின்று தண்ணி குடித்தாலும் பரக்கத்தை பெற முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, பரக்கத்தை அடைவதற்கான ஒரு சில வழிகள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் சுருக்கமாக பார்க்கலாம். நிறைய செய்திகள் இருக்கிறது. தனித்தனி டாப்பிக்காக பேசணும். குடும்பத்தில், வியாபாரத்தில், கல்வியில், சமூகத்தில் தனித்தனி டாப்பிக்காக பேசணும். அனைவருக்கும் பொதுவான ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். ஆராஃப் என்ற சூறாவுடைய 96வது வசனம் அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுவான். பொதுவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லுவான். வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த கிராமவாசிகள் ஒரு கால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்விற்கு சரியான முறையில் அஞ்சி இருந்தால், அல்லாஹ்வை பயந்து இருந்தால், அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை. யார் இந்த ஊர்வாசிகள்னு சொல்லும்போது பொதுவாக சொல்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்புகிறான் இல்லையா? அந்த நபிமார்களுடைய கூட்டத்தினர்கள் பெரும்பாலானவர்கள் நபியை ஏற்றுக்கொள்ளலை. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஒருவேளை அந்த நபியை அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால், அந்த நபியை ஈமான் கொண்டு என்னை சரியான முறையில் அஞ்சி இருந்தால்,
தொடர்ந்து பேசுகிறான், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்து, வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துடைய வாசல்களை நம்ம திறந்திருப்போம். ஃபதஹ்னா நாம திறந்திருப்போம். பரகாத் ப்ளூரல், பரக்கத்துங்கிறது சிங்குலர், ஒருமை. பரகாத் பரக்கத்துடைய என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் நாம் அவர்களுக்கு திறந்திருப்போம். அல்லாஹ் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய அச்சம். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால நிரம்பி இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொடுக்கணும் முடிவு பெற்றா கூரையை பெற்றுக்கிட்டு கொடுப்பாண்டு. ரப்பு சொல்றான், வானத்தை பிளந்து நான் கொடுக்கிறேன். வானத்தை கிழிச்சிட்டு என்னென்ன பரக்கத்தில் இருக்கிறதோ எல்லா பரக்கத்துகளையும் வானத்திலிருந்து இறக்குகிறேன். அதோட முடியல, பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்து, பூமியிலிருந்தும் நம்ம பூமியை பிளந்துக்கிட்டு பரக்கத்து உங்களை தேடினோம், உங்களை தேடி வரும், நம்மை தேடி வரும். அல்லாஹ் சொல்லி இந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய அச்சம் நிரம்பி இருக்கணும். என்னுடைய எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். மனைவியிடத்தில் இருக்கும் பொழுது, பிள்ளைகளிடத்துல, நண்பர்களிடத்துல, வியாபாரத்துல, கல்லால பணம் வாங்கி போடும் பொழுது, சரக்கை ஏற்றும் பொழுது, பொருளை அளக்கும் பொழுது இல்லையா, இப்படி எல்லா கட்டங்களிலும் நான் தவறு செய்வதற்கு முடியும் என்றாலும், நான் தவறு செய்யும் பொழுது என்னை யாரும் கண்க பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்று இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான். இதுதான் தக்வா இல்லையா. பெரும்பாலும் மனைவிமார்களிடத்துல அப்படி மிகச்சி பேசுவோம் இல்லையா, நான் சொல்றதுதான் சட்டம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்ற சில நேரங்களில் வரம்பு இருக்கிறோம் இல்லையா. அப்போல்லாம் இந்த சிந்தனை வரணும், அப்பா உன்னையும் நம்மையும் படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், அவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இந்த சிந்தனை மேலோங்கணும். இது எல்லாத்துலேயுமே இருக்கணும். தொழுகையில கூட இல்லை தக்குவா. இன்னைக்கு தக்பீர் கட்டும் பொழுது தொழுகையில கூட தக்குவா இல்லை. தக்பீர் கட்டின பிறகு தான் துனியாவுடைய எல்லா பலாவும் வந்து நிற்குது. அல்லாஹ் பலஹர். இது ஒரு பெரிய டாபிக், இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமாக போவேன். முதல்ல இறையச்சம் நம்ம இடத்துல இருக்கணும். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹுக்கு நம்ம பதில் சொல்லியாக வேண்டும். இந்த எண்ணம் மேலோங்கி இருக்கணும். தலாக்குன்னு ஒரு சூரா, 28வது அத்தியாயத்தில் அந்த சூரா இருக்கு. 2 மற்றும் 3 வசனங்கள் அல்லாஹ் தஆலா பேசுவான். ஒமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கான விமோச்சனத்தை நாம் வழங்குவோம். மக்ரஜ்னு சொன்னா ஒரு பிரச்சனையில் உழன்று கொண்டு இருக்கிறோம், எப்படி வெளியில போறதுன்னு தெரியல, ஏதாவது வழி கிடைக்காதான்னு இருக்கிறோம் இல்லையா, இந்த வழிக்கு மக்ரஜின் பொருள். குடும்பத்தில் பிரச்சனை, எப்படி வெளியே வர்றது தெரியல, நோய் நொடி எப்படி வெளியே வர்றது தெரியல, வியாபாரத்தில் தொடர்ந்து அடி விழுந்துகிட்டே இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, கடன் பிரச்சனை எப்படி வெளியே வர்றது தெரியல, இந்த வழிகளுக்கு மக்ரஜின்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்கிறான், யஜ்அல் லஹு மக்ரஜா, உமக்கான விமோச்சனத்திற்கான பாதையை நாம திறந்து விடுவோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, தொடர்ந்து பேசுவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அவன் அறியாத புறத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் வழங்குவான். நமக்கு தெரியாது, இன்னின்ன நபர்கள்ட்ட இருந்து நமக்கு வருமானம் வரும், பொருளாதாரம் வரும்ட்டு நமக்கு தெரியவே தெரியாது, அல்லாஹ் கொடுக்க வைப்பார் இல்லையா. சிலருக்கு கடன் கொடுத்திருப்போம், வருட கணக்காக இருக்கும், நிராசையாக இருப்போம், வாராக்கடனில் சேர்த்துருவோம், இங்கிருந்து வரவே வராதுன்ட்டு. அல்லாஹ் சொல்கிறான், நீ இறைவனை அஞ்சு, உனக்கு புரியாத உனக்கு தெரியாத வழிகளில் இருந்தெல்லாம் நமக்கு நாம் ரிஸ்கை வழங்குவோம். நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது வந்து கடனை கொடுப்பார், நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், நமக்கான உதவிகள் வரும், நமக்கான தேவைகள் நிறைவேறும். தக்வா, சஹாபாக்கள் தக்வா பற்றி பிடித்து கொண்டார்கள், உலகமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்னைக்கு தக்வா கேள்விக்குறியாக இருக்கு. தக்வா ஈமான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஈமான் கொள்கிறோம், அல்லாஹ் அவரிடத்தில் போய் நாம நிக்கணுமே, அவனுக்கு பதில் சொல்லணுமே, பதில் சொல்வதற்கான சரியான முறையில் நன்று செயல்பாடுகள் இருக்கிறதா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப பயங்கரமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம சரியான முறையில் கொடுத்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், நமக்கான ரிஸ்கை பரக்கத்தாக வழங்குவான். முதல் செய்தி. இரண்டாவது, தொழுகையில பேணுதலாக இருக்கிறோம், நாமும் பேணுதலாக இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தினர்களும் ஏவணும். தாஹா இந்த அத்தியாயம் 132வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே உம்முடைய குடும்பத்தினர்களையும் தொழுகும்படி ஏவுங்கள், நீங்களும் நிலைத்திருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உம்மிடத்துல நாம ரிஸ்கை கேட்கல, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு எதையும் என்ன இடத்துல கொட்ட சொல்லி நாம கேட்கல. நஹ்னு நர்ஸுகுக, உமக்கான ரிஸ்கை நாம வழங்குகிறோம், நீ தொழுகையில் ஒழுக்கமா இருக்கணும், உன்னுடைய குடும்பத்தினரும் தொழுகும்படி ஏவணும். அல்லாஹ் நம்ம இடத்துல ரிஸ்கை வழங்க கேட்கலையே. வேற இது சொந்தமாக சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ரப்ப வணங்குறதுக்கு என்னங்க செலவு? ஒரு பைசா கிடையாது. வேற சமூகங்களில் போய் பாருங்க, கோயிலுக்கு போறோன்னு அதை வாங்கணும் இதை வாங்கணும், அவ்வளவு 7 லொட்டு லொஸ்க்கு நிறைய செலவுகள் இருக்கு.
இங்கே துண்டை போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஒழு செய்கிறதுக்கான ஏற்பாடுகள், ஏசி, எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. லா நஸ்அலுக ரிஸ்கா, உம்மிடத்தில் நாம ரிஸ்கே கேட்கல, நஹ்னு நர்சுகுக, உமக்கான ரிஸ்கை நாம வழங்குகிறோம். செய்தி என்ன? நீனும் தொழுகையில் ஒழுக்கமாக இருக்கணும், உம்முடைய குடும்பத்தினர்களும் தொழுகும்படி ஏவணும். வலா தஜஅலு புயூதகும் குபூரா, அல்லாஹ் தஆலா சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூதாவூத் ஷரீஃபுடைய 2042வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உம்முடைய வீடுகளை கபரஸ்தானாக ஆக்கிடாதீங்க. என்னன்னா தொழுவாம இருந்த வீடு கபரஸ்தான் அர்த்தம். நம்முடைய வீடுகள் பெரும்பாலும் இன்னைக்கு கபரஸ்தான்களாகத்தான் இருக்கிறது. அதனால தான் கிதாபுகள் எழுதுவாங்க, சுன்னத் தொழுகையில் கூட வீடுகளில் தொழுகிறது சிறந்தது. பள்ளியில் தொழக்கூடாதெல்லாம் கிடையாது, தாராளமாக தொழுகலாம். அல்லாமா கீரனூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஸரத் அடிக்கடி சொல்வது உண்டு, பள்ளி ஃபர்து தொழுகைக்கான இடம். நம்முடைய முன்பின் சுன்னத்துக்கெல்லாம் நம்ம வீட்டில் தொழுகணும். ரசூலுல்லாவுடைய பெரும்பாலான செய்திகள் நஃபீல பூரா ரசூலை வீட்டில் செஞ்சுருக்கிறாங்க இல்லையா? சுன்னத் தொழுகையில் வீட்டில் தொழுகிறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. வீடுகள் தொழுகை இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு கபரஸ்தானுக்கு சமம். நம்முடைய வீடுகள் கபரஸ்தானங்களாக ஆகிவிடக்கூடாது. நாமளும் தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். வஅமுர் அஹ்லக, உம்முடைய குடும்பத்தினர்களும் தொழும்படி ஏவணும். நான் பல முறை இதுக்கு முன்பு பேசியிருக்கிறேன். நம்ம தஹஜ்ஜுத் கூட தொழுகிறோம் இல்லையா? தஹஜ்ஜுத் தொழுவ தயாராக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஃபஜர் கூட தொழுவ தயார் இல்லை இல்லையா? அவங்க ஃபர்து கூட தொழுவ மாட்டேன்றாங்க. நம்ம நஃபீல் தொழுது என்ன ஃபாயிதா? அல்லாஹ் கேட்பான் இல்லையா? இந்த வசனத்திற்கு பிறகு, இந்த வசனம் இறங்கியதுக்கு பிறகு ரசூலுல்லாவை பற்றி சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாவுடைய வீட்டிலேருந்து அநேகமாக ஒரு 300-400 மீட்டர் தூரத்தில் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீடு. ரசூலுல்லாஹ் தினமும் செல்வார்கள். ஐக்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிய வ ஃபாத்திமா வ ஹஸன் ஹுசைன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறுப்பினர்களாகிய அலிய, ஃபாத்திமாவ, ஹஸன் ஹுசைனை ரசூலுல்லாஹ் தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்று எழுப்புவார்கள். யார் அந்த ஃபாத்திமா? நம்ம வீட்டு ஃபாத்திமாவா? 8 மணிக்கு எழுப்போம், எந்திரிக்க மாட்டாங்க. சய்யிதத்து நிசாய அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் பெண்களுக்கான தலைவி ஹஸரத் ஃபாத்திமா. அல் அலியு ஃபில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொர்க்கவாசி ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வல் ஹஸனு வல் ஹுசைனு சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, குத்பாவுல வாரவான கேட்கிறோமே. ஹஸரத் ஹஸன் ஹுசைன் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கான தலைவர். சொர்க்கமே அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அந்த குடும்பத்துடைய கையில தான் சொர்க்கமே இருந்துச்சு. அந்த சொர்க்கம் என்று சுவர் செய்தி சொல்லப்பட்ட நபர்களை ரசூலுல்லாஹ் தினமும் காலையில் சென்று எழுப்புவார்கள் தொழுகும்படி. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரமாக கூட நம்மளால எழுப்ப முடியல. செய்தி விளங்கணும். இது ரொம்பவும் முக்கியமான சில செய்தி. பரக்கத்து வேணும்னு சொன்னா இதையெல்லாம் செய்யணும். இதை எதையும் செய்ய மாட்டேன் பரக்கத்து கொடுன்னு அல்லாஹ் அவ்வளவு மடையன் கிடையாது. நான் சொல்ற ரூட்ல நீ வந்தீங்கன்னா உனக்கான வழிகளை நான் கொடுப்பேன். நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கான வழிகளை நீ கொடுக்கணும்னா அல்லாஹ் அவ்வளவு மடையன் கிடையாது இல்லையா? அருமையான வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், நாமளும் தொழுகையில பேணுதலாக இருக்கணும், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களும் தொழும்படி ஏவணும். இரண்டாவது செய்தி. மூன்றாவது, குர்ஆனுடையவர்களாக நம்ம ஆகணும். அன்ஆம் என்ற சூராவுடைய 155வது ஹதீஸ். பெருமானார் அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹதீஸ்ல, குர்ஆன் ஆயத், ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபியூ. அல்லாஹ் சொல்றார், இந்த குர்ஆன் நாம இறக்கினோம், பரக்கத் பொருந்தியது. நம்ம பரக்கத்தை கேட்கிறோம் இல்லையா? அந்த பரக்கத் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை பார், குர்ஆன் பரக்கத், ஃபத்தபியூ, இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வீடுகளில் பரக்கத் பொரிந்து கொண்டே இருக்கும் இல்லையா? குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கணும். இது ரொம்ப கவலைக்கிடம். குர்ஆனுக்கு நமக்கு ரொம்பவும் சம்பந்தம் இல்லாத உம்மத்தாக இன்னைக்கு உம்மத்தாக இருக்கிறது. ரமலான்ல மட்டுமே எத்தனை ஹத்தம் ஓதுறோன்னு போட்டி போட்டு ஓதிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு அதுவும் கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, இன்னைக்கு அதுவும் கிடையாது. சஹாபாக்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா? மாசத்துக்கு 2 முறை குர்ஆனை பார்த்து முடிப்பார்கள். திலாவத், தர்ஜுமாலாம் அடுத்தது. குறைந்தபட்சம் குர்ஆனை பார்த்து ஓதுவார்கள் மாசத்துக்கு 2 முறை. அதுல போட்டி சில பேர் வாரத்துக்கு 1 முறை, 7 மன்சில்களாக பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு மன்சில், 7 நாள்ல குர்ஆன். இன்னும் சிலர் வாரத்துக்கு 2 முறை குர்ஆன். இப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு சஹாபாக்களுடைய. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு கூட இந்த பிரச்சனை நம்முடைய குடும்பங்களில் கிட்டத்தட்ட இதற்கு நிகராக இருந்தது. குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து கொஞ்சமும் இல்லையே, முழுவதுமாக ஈடுபட்டுருச்சு. குர்ஆன் பரக்கத்தின வீடு போகும் பொழுது முதல்ல குர்ஆன் கொண்டு போகிறது பரக்கத்தின் விளங்கி வச்சிருக்கிறோம். அது பரக்கத்து தான், மாற்றம் இல்லை. வீட்டில் ஃபஸ்ட்டு குர்ஆன் கொண்டு போகணும், அது பரக்கத்து தான். அது மட்டுமா? குர்ஆன் உடையவர்களாக நாம் ஆகணும், குர்ஆன் ஓதணும். குர்ஆனுடைய சூறாக்கள் நம்முடைய நாவுகளில் தொடர்ந்து ஓதப்பட்டு நம்முடைய வீடுகள் குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகளாக இருக்கணும் இல்லையா? திருமணத்தின் போது
பெண் பிள்ளைகளுக்கு முதல்ல குரான் கொடுப்போம். சில ஊர்களில் பார்க்கலாம் குரான் கொடுக்கறது பெரிய ஃபங்க்ஷனாக வைப்பாங்க. பொண்ணுடைய தம்பி குரானை கொண்டு வீட்டுக்குள்ளே போவார். கல்யாணத்துக்கு முன்பே முதல்ல குரான் போயிடும். அந்த அம்மாவுக்கு குரான் ஓத தெரியாது. யாருக்காக வேண்டி வழங்கப்படுது இந்த குரான்? கண்ணியமான சகோதர பெருமக்களே, குரான் நம்முடைய வீடுகளில் ஓதப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நான் மேலே சொன்னது போன்று நம்முடைய வீடுகள் பரக்கத் பொருந்திய வீடுகளாக இருக்க முடியும். பெருமானார் இது சார்ந்து நிறைய பேசுகிறாங்க. அடுத்தடுத்த தகவல் இருக்கிறதுனால சுருக்கமாக 2 செய்தியை சொல்லி நான் அடுத்த செய்திக்கு போயிடுவேன். பெருமானாருடைய ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபுடைய 804வது ஹதீஸ், அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்ரா, பக்ரா சூராவை அதிகமாக ஓதுங்கள். கிட்டத்தட்ட 2.5 ஜுஸு இருக்கும். 2 தராவில் ஓதுவோம் இல்லையா? முதல் தராவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலிஃப் லாம் மீம் இமாம் ஆரம்பிச்சா 20 ரக்காத், 2வது ரக்காத் 20வது ரக்காத்தில் இந்த வசனம் முடியும். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். 40 ரக்காத் ஓதப்படக்கூடிய சூரே பக்ரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரே பக்ராவை அதிகமாக ஓதுங்கள். ஃபஇன் அஹதஹா பரக்கா, சூரா பக்ராவை பற்றி பிடித்துக் கொள்வது பரக்கத். சூரே பக்ராவை ஓதுவது பரக்கத். ஃபஇன்ன தர்கஹா ஹஸ்ரத்துன், பக்ராவை விடுவது முசீபத், நஷ்டம்னு சொல்றாங்க. குரான் நம்முடைய வீடுகளில் ஓதப்படக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கிறோம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் அமீராக இருக்கிறாங்க, தலைவர் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ஒரு பிரபலியமான சஹாபி, ரொம்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரொம்ப முக்கியமான சஹாபி. ரசூலுல்லாஹ் அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா ஃபகீஹ் ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய மார்க்க அறிஞர்னு பேர் சொன்னாங்க. ஃபகீஹ்ன நம்ம ஊர் ஆலி மாதிரி கிடையாது, அவருக்கு தெரியாத செய்தியே கிடையாது மார்க்கம் சார்ந்து. அதுக்கு தான் ஃபகீஹ். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சட்ட நுணுக்கங்களை இப்னு மஸ்ஊதில் பெற்றுக்கொள்வாங்க, தெரிந்து கொள்வாங்க. அந்த இப்னு மஸ்ஊத் பலகீனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நோக்கம் நோய் விசாரிக்கணும். நோய் விசாரிச்சுட்டு ஏதாவது உதவி செய்யணும். பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்ற எண்ணத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் செல்கிறார்கள். சென்று நிறைய பேசுகிறாங்க. ஒரு பெரிய கான்வர்சேஷன் நிறைய நடந்தது. அங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது, பெரிய உரையாடல் இருக்குது. மாத்தஷ்டகி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், துனூபி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, எனக்கு பாவத்தை நினச்சி தான் பயமாக இருக்குது. ஒமா தஷ்தஹி, சரி என்ன தான் விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன இப்போ தேவை இருக்குது? ரஹமத்து ரபி, எனக்கு வெறுவது வேண்டாம், என்னோட ரப்புடைய ரஹமத்து இருந்தால் போதும். அதை திறந்து இப்போ உஸ்மான் கேட்குறாரு, அஃபலா நது தபீபன், உனக்கு ஒரு மருத்துவர் அழைச்சிட்டு வரட்டுமா நோய்க்கு? அவர் சொன்னார், அத்தபீபு அமர்தனி, மருத்துவர் தான் எனக்கு நோயை கொடுத்தாரு, இல்லையா எனக்கு மருத்துவர் மீது நாட்டம் இல்லை, என்னுடைய நோய்க்கு ஷிஃபா அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து பேசுகிறாங்க. அஃபலா நஅமுர் லக பியதான் இல்லக்க, பைத்துல் மால்ல உங்களுக்கு தான் ஏற்பாடு பண்ணட்டுமா? இதுதான் செய்தி. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொன்னார், லா ஹாஜத்திலி, எனக்கு எந்த தேவையும் இல்லைப்பா, நான் வஃபாத்தாக போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சில நாட்களில் வஃபாத்தாக போகிறேன், எனக்கு என்ன தேவை இருக்குது, எதுவும் தேவையில்லைன்னு சொன்னார். உஸ்மான் கேட்குறாரு, யகூனு லி பனாயிக மிம்பாதி பனாத்திக மிம்பாதி, உமக்கு பிறகு பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்லப்பா, உங்களுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதாவது தேவை தானே, தேவை இருக்குல்ல, திருமணம் முடிச்சு கொடுக்கணும், நிறைய தேவைகள் இருக்கும், நாங்கள் பைத்துல் மாலில் ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? அவர் சொன்னார், அத்தஹ்ஷாலி பனாதி ஃபாக்கத்து மிம்பாதி, எனக்கு பிறகு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வறுமை வந்துடும், நீங்கள் பயப்படுறீங்களா? யாரை கேட்குறா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உதவி செய்ய வந்தவரை பார்த்து இப்னு மஸ்ஊத் கேட்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு வறுமை வந்துடும், நீங்க பயப்படுறீங்களா? சொல்லிட்டு சொன்னாரு, இன்னி அமர்த்துஹுன் ஐ யக்ரான சூரத்துல் வாக்கியா குல்ல லைலத்தின், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கியாவை கண்டிப்பாக ஓதணும். அவர்கள் ஓதுகிறார்கள். தொடர்ந்து சொல்றாங்க, சமீபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன் என்பதாக இந்த ஹதீஸை சொல்றாங்க. இப்னு மாஜா ஷரீஃபுடைய, பைஹகி ஷரீஃபுடைய 2498வது ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் இப்னு மஸ்ஊத். இந்த ஹதீஸு கீழே இந்த விளக்கங்கள் பூரா வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கரஅ சூரத்துல் வாக்கியா குல்ல லைலத்தின், யார் ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களிலே, இரவுடைய ஆரம்பத்திலே சூரை வாக்கியா ஓதுவாரோ, லம் துசிப் லஹுல் ஃபாக்கத்துன் அபதா, அவர்களுக்கு எந்த காலத்திலும் வறுமை வராது. அவருக்கு எந்த காலத்திலும் வறுமை வராது. ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைங்களுக்கு சூரை வாக்கியா இருக்கு, என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் சூரே வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அதனால உங்களுடைய உதவி எனக்கு வேண்டாம் என்று ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, 3வது செய்தி, குர்ஆனுடையவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய வீடுகள் குர்ஆன் ஓதப்படக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் பச்சையாக சொல்றதா இருந்தால், குர்ஆன் ஓதப்பட்டால் மட்டும்தான் இஸ்லாமிய வீடு. நம்ம வீட்டில் குர்ஆன் ரெக்கார்டை போட்டு உட்கார்றது இல்லை, யூடியூப்ல போட்டுட்டு ரெக்கார்டை போட்டுட்டு சும்மா உட்கார்றது இல்லை, நம்ம ஓதணும்.
நம்ம ஓதணும். எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அதுதான் இஸ்லாமிய வீடுகள். குர்ஆன் ஓத தெரியலன்னா நம்மளாம் முஸ்லீம் என்று சொல்வதற்கே அருகதையற்றவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் குர்ஆன் உடையவர்களாக நாம் இருந்தோம் சொன்னால் நிச்சயமாக நம்ம பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். 3 4வதாக சலாம் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். சூரத்துல் நூர் என்ற அத்தியாயம் 61வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபைதா தகல்தும் பியூதன் ஃபசல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தன் மின் இந்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. ரொம்ப அழகான வசனம். இந்த சூரை நூறுன்றதே நிறைய ஒழுக்கம் சார்ந்து நிறைய செய்திகள் பேசுகிறான். அதாவது இஸ்லாத்தில் ஒழுக்கம் சம்பந்தமாக என்னென்ன தகவல்னு கேட்டால் ஒரு சில குறிப்பிட்ட சூறாக்களை சொல்லுங்கள், அந்த சூறாக்களை நீங்கள் ஓதி பாருங்கள். இஸ்லாம் ஒழுக்கம் சார்ந்து எவ்வளவு பேசுதுண்டு. அதில் மிக முக்கியமான சூறா அது சூரத்து நூர். பெண்கள் சம்பந்தமாக நிறைய மசாயல்கள் இந்த சூரத்து நூறில் சொல்லப்படுது. பெரும்பாலான பெண்கள் மதரசாக்கள் சூரா நூரை கட்டாயமாக தஃப்சீரோடு சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சூரா நூரை கற்றுக் கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சரி, இப்போ செய்தி என்னன்னு சொன்னால் இந்த சூறாவில் அல்லாஹ் 61வது வசனத்தை சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நுழையும் பொழுது ஃபைதா தகல்தும் பியூதன், நீங்கள் வீடுகளில் நுழைந்தால் ஃபசல்லிமு, சலாம் சொல்லிக்கொண்டு நுழையுங்கள். என்ன சலாம்? தஹிய்யத்தன் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான காணிக்கை சலாம். நம்ம பொதுவாக பயான் ஆரம்பிக்கிறது பெரும்பாலான உலமாக்கள் சொல்வார்களே, அல்லாஹு தஆலாவுடைய காணிக்கையான சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய காணிக்கை சலாம் முபாரக்கத்தன் தய்யிபா. அது மட்டுமல்ல அது உங்களுக்கான பரக்கத் இருக்கு. தய்யிபான்னு சொன்ன நல்ல பரக்கத், வெறுமன முபாரக்னு சொல்ல, மிகப்பெரிய அழகான பரக்கத்துக்கு பொருந்திய சலாம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள் நுழையுங்கள். ஊருக்கே சலாம் சொல்லுவோம், வீட்டுக்குள்ளே போகும்போது வரமாட்டேங்குது, வெக்கமாக இருக்கு. அடுத்த வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்ல முடியுதில்லை. நம்முடைய வீடுகளுக்கு சலாம் சொல்லி போகின்ற பழக்கம் நம்ம இடத்துல எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம். வீட்டுக்காரங்க ஃபோன் அடித்தா என்ன சொல்லுன்னு ஆரம்பிக்கிறோம். அஸ்ஸலாம், எல்லாத்துக்கும் சலாம் விரும்பும். நம்ம துவா தானே, சலாம்ங்கிறது ஒரு துவா, எல்லோருக்கும் செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், நம்முடைய மனைவிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அது எப்படி எதிர்த்து வீட்டுக்குள்ளே போகும்போது நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு சலாம் சொல்லுது. சங்கடப்படுற நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறோம். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இல்லா மாஷா அல்லாஹ். பெரும்பாலான அதிகமான நபர்கள் சலாம் சொல்கிறார்கள். ஆனால் பெரிய பிரச்சனை இன்னைக்கு சலாமில் இருக்குது. சலாம்ன்றது இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப எடுக்கப்பட்டுருச்சு. குடும்ப உறுப்பினர்களுக்கு சலாம் சொல்வது ஒரு விதமான வெட்கமாக, ஒரு கூச்சமாக, அது எப்படி எதிர்த்து என்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். வீடுகளுக்கு நுழையும் பொழுது சலாம் சொல்லி கொண்டு போங்க, அது பரக்கத்துன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம் ஷெரீஃபுடைய 2018வது ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இதா தஹல ரஜுலு பைத்தஹு, ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிறார், ஃபதக்கரல்லாஹ இந்த துஹூலிஹி, நுழையும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே நுழைகிறார். இந்த நினைவு கூறுதல்ன்றதுல நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி கொண்டு போகிறது, இன்னொன்று வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லி கொண்டு போகிறது, இன்னொன்று துவா. வீட்டுக்குள் நுழையும் போது ஒரு துவா இருக்கு இல்லையா, வீட்டுக்குள் நுழையும் போது ஓதக்கூடிய துவா எத்தனை பேருக்கு தெரியும்னா இன்னைக்கு ரொம்ப பலகீனம். பெரிய துவா, வெளியே வரும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல் தலல்லாம் ஓதிடுவோம். வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஓதும் துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலதி கைரல் மஹ்லஜி பிஸ்மில்லாஹி வலஜனா வஹலஜனா. ரொம்ப பெருசாக இருக்குது ஹஜ்ரத், நம்ம பிஸ்மில்லாவோட முடிச்சுக்குவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லை வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இந்த பெரும்பாலும் இந்த ஹதீஸுடைய விளக்கம் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது குறைந்தபட்சம் சலாம் சொல்லி கொண்டு போகிறது. வீட்டுக்குள்ள போகும் பொழுது ஒருவர் சலாம் சொல்லி கொண்டு சென்றால் வகால ஷைத்தானு லி அஸ்ஹாபி, நம்மளுடைய உடன்பிறப்பு ஒருத்தர் உள்ள உட்கார்ந்திருக்கா, லி அஸ்ஹாபி ஷைத்தான் இல்லையா, நம்முடைய பங்காளி, நம்மளை வழி கெடுக்கிறது மட்டும்தான் ஒரே கொள்கை இல்லையா. இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய, தன்னுடைய கோலில் முழு சிந்தனையோடு இருக்கக்கூடியவன் சைத்தானை சொல்லலாம். மௌத்து வரைக்கும் நம்மளை விடவே மாட்டான். அந்த சைத்தான் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவான், லா முபீத்த வல்லா அஷா. இப்போ இந்த வீட்டுக்கார் உள்ளே வரும்பொழுது சலாம் சொல்லிட்டு வந்தார், அதனால நமக்கு சோறும் கிடையாது தங்குறதும் கிடையாது, வாங்க வெளியே போயிடலாம். ஃபுட் அண்ட் அண்ட் அகாமடேஷன் இல்லையா. பொதுவாக நம்முடைய பிள்ளைகள் வெளியூரில் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா சாப்பாடுக்கு என்னங்கன்னு கேட்போம். முதல்ல தானே கேட்போம், தங்குறதுக்கு என்ன, சாப்பாடுக்கு என்ன. தங்குறது சாப்பாடு கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம் இல்லையா. ஷைத்தான் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறான், அப்பா இந்த வீட்டுக்கார் உள்ள வரும்பொழுது சலாம் சொல்லிட்டு வந்தாரு, நமக்கு சோறும் கிடையாது தங்குறதும் கிடையாது, மரியாதையை வெளியே போயிடுவோம். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுறாங்க, விதா தஹல ரஜுலு பைத்தஹு ஃபலம் யذ்குருல்லாஹ் இந்த துஹூலி. ஒரு வீட்டுக்குள்ள போறாரு, சலாம் சொல்லல, நுழையும் பொழுது அவன் சொல்றான், வகால ஷைத்தான் லி அஸ்ஹாபிஹி, ஷைத்தான் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறான், அதரத்துமுன் முபீத வல் அஷா. பா வீட்டுக்கார் உள்ள வரும்போது சலாம் சொல்லல, நமக்கு சோறு இங்கே தான், படுக்கை இங்கே தான். அருமையான சகோதரி பெருமக்களே, இந்த செய்திக்கும் பரக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் சொன்னா,
சத்தியமாக சொல்கிறேன், ஷைத்தானை நடு வீட்டில் உட்கார வச்சுட்டு பரக்கத்தை பெறவே முடியாது இல்லையா? வீட்டுக்குள்ளே போகும்போது எரிச்சலாக வருதுல்ல, அங்கே உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். மனைவியை பார்க்கும் பொழுது கடுப்பாக வருது, பிள்ளைகளை பார்த்தா எரிச்சலாக வருது. இதுக்கெல்லாம் காரணம் உள்ள நடு வீட்டில் உட்காந்துருக்கிறானே மேற்படியா. வீட்டில் உண்டான பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் ஷைத்தான். அவனை வெளியேற்றிட்டா வீடு சொர்க்கமாயிரும். இன்னும் சொல்ல போனால் ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்வது பொருத்தமாக இருக்கும். நம்முடைய வீடுகளில் ஷைத்தான் இருந்தால் நம்முடைய வீடு கழிவறைக்கு சமம். ஏன்னா கழிவறை தான் ஷைத்தானுடைய தங்குமிடங்கள். நம்ம வீட்டில் நடு வீட்டில் ஷைத்தான் உட்கார்ந்து இருந்தா இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வீடு பாத்ரூம்னு சொல்லலாம், கழிவறைன்னு சொல்லலாம். அருமையான சகோதரர்கள், வீட்டுக்குள் சலாம் சொல்லிக் நுழையுங்கள், நீங்கள் பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நேரம் குறைவாக இருக்குது, இன்ஷால்லா சுருக்கமாக போகிறேன். வாய்ப்புகள் கிடைச்சா இந்த ஒரு தலைப்பில் மட்டும் நிறையா பேசலாம். முதல் ரொம்பவும் கஷ்டமாக மேலே சொல்வது கூட பரவாயில்லை. தொழுகையில் கரெக்டாக இருக்கிறது, அல்லாஹ்வை அஞ்சுகிறது, குர்ஆன் ஓதுறது, சலாம் சொல்றது எல்லாம் ஓகே. ஆனால் இது ரொம்ப பிரச்சனையான ரொம்ப கிரிட்டிக்கலான செய்தி. பெருமானாருடைய ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபுடைய பைஹகி ஷெரீஃபுடைய 7550வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, பூரிக்க ஃபி உம்மதி லி உம்மதி ஃபி புகூரிஹா. என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகாலை பொழுதுல பரக்கத்து செய்திருக்கிறார். இப்படி என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகாலை பொழுதுல பரக்கத்து செய்திருக்கிறார். பரக்கத்து வேணும்னா காலை சீக்கிரம் எந்திரிக்கணும். குறைந்தபட்சம் ஃபஜருக்காவது எந்திரிக்கணும். குறைந்தபட்சம் ஃபஜருக்காவது எந்திரிக்கணும். அருமையான சகோதரர் மக்களே, இந்த என்னுடைய உஸ்தாது சொல்வார், ஃபஜருங்கிறது வீடு புழங்கி கொண்டு இருக்கும் போது வீட்டில் ஃபஜர் தொழுகிறது. இப்போ லுஹரத்தில் வீட்டில் வரோம், என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வீட்டில் இல்லை முழிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு, பையன் அவன் வேலையை பார்ப்பான், அம்மா அந்த வேலையை பார்ப்பாங்க, மனைவி அந்த வேலையை பார்த்து ஒவ்வொருத்தர் அந்த வேலையை பார்ப்பாங்க. நம்ம தொழிலுக்கு வருவோம் இல்லையா? இது மாதிரி வீடு புழங்கிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஃபஜர். அப்படி இல்லையே, இன்னைக்கு பாத்ரூம் போகிற மாதிரி தான் ஃபஜருக்கு வரும். லைட்டை போடுறது இல்லை, மனைவி எழுப்புறது இல்லை, சத்தம் இல்லாமல் ஃபஜர் தொழுகைக்கு வந்துட்டு தொழுதுமே உடனே வீட்டுக்கு போயிடுறது. வேறு வேறு தேவைகள் இருந்தால் பரவாயில்லை. ஃபஜருக்கு பிறகு தூங்குறது முசீபத்து. நான் அடுத்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருவேன். ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி எந்திரிக்கிறது, அதிகாலை பொழுதில் எந்திரிக்கிறது பரக்கத்து. அதிகாலையை விட்டுட்டு பரக்கத்தை பெறவே முடியாது. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் பிரச்சனையை மருமகளை ஃபஜருக்கு எழுப்புறது ஒரு பிரச்சனையாகவே கொண்டு வராங்க இல்லையா? இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு மன நோயா என்னன்னு தெரியல. கல்யாணமாக போகிற பிள்ளை அங்கே போய் சீக்கிரம் எந்திரிக்கணும், 10 மணி வரைக்கும் தூங்கலாம், 9 மணிக்கு தூங்கலாம், பெத்தவங்க விட்டுடுறாங்க. மாமியார் ஃபஜருக்கு எந்திரினா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. மாமனார் மாமியார் இல்லாத வீட்டில் திருமணம் முடிக்கணும், என்ன ஃபஜருக்கு எந்திரிக்க கூடாது? 8 மணி 9 மணிக்கு எழுந்து பழகிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர மக்களே, ஃபஜருடைய நேரத்தை அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் பெருமானார் இப்னு மாஜாவுடைய ஹதீஸ்ல 2304வது ஹதீஸை அறிவிக்கிறாங்க, இத்தஹதி கனமன் ஃபைன்ன ஃபீஹா பரக்கத்தன். தன்னுடைய சகோதரி உம்மஹானிக்கு சொன்னாங்க, ஆடு வளர்ப்பா, ஆட்டுல பரக்கத்து இருக்கு. ஆடு வலை, ஆட்டுல பரக்கத்து இருக்கு. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் கேட்டாரு, ஆட்டுல பரக்கத்துன்னு சொல்றாங்க, என்ன காரணம்? முதல்ல பரக்கத்துல என்ன அப்படின்னாங்க. அவருக்கு தெரியல. பரக்கத்துன்னு சொன்னா, நான் சென்ற வாரம் கூட பேசினேன், பெருசா இருந்த பரக்கத்துல, நிறையா இருந்த பரக்கத்துல கொஞ்சமா இருக்கும், ஆனா வேலை நிறையாகும், நம்மளால சிந்திக்கவே முடியாது. ஆட்டுல பரக்கத்து இருக்கு. அவங்க கேட்டாங்க, நாயை பார்த்துருக்கிறியா? நாய் எத்தனை குட்டி போடும்? சாதாரணமாக 8 குட்டி போடும், 8-9 குட்டி போடும். ஆடு அதிகபட்சம் 3 குட்டி இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆடுகள் நிறைய அறுக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் பார்க்கணும், லட்சக்கணக்கான ஆடுகள் உணவுக்காக வேண்டி அறுக்கப்படுது. நாய் அறுக்கப்படுதா இந்த அளவுக்கு? சில நாடுகள் நாய்க்கறி விரும்பி சாப்பிட்றாங்க, நான் ஆடு அளவுக்கு இல்லை. எல்லா நாடுகள்லையுமே ஆடு விரும்பி சாப்பிடப்படுது. எங்கேயாவது என்னைக்காவது ஆடு கிடைக்காம பஞ்சம் இருந்து பார்த்துருக்கீங்களா? சந்தையில் ஆடுக்காக நீ போகணும், ஆடு கிடைக்கல. இல்லை, என்ன காரணம்? அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். அவர் உடல் அடுத்து கேட்குறாரு, சரி ஏன் ஆட்டில் பரக்கத்து, என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, அன்னல் அகுனாம, ஆடுகள் இருக்கிறதே, தருக்குது அவ்வளல் லைலி, இரவுடைய ஆரம்ப பகுதியில் தூங்குகிறது, வத்தனாமு கப்லல் ஃபஜ்ரி, ஃபஜருக்கு முன்னாடி எந்திரிக்குது. ஆடு அந்த ஆட்டில் நமக்கு படிப்புன்னு வச்சிருக்கிறான், சீக்கிரமாக தூங்கணும், ஃபஜருக்கு முன்னாடி எந்திரிக்கணும். இந்த பண்பு ஆட்டில் இருப்பதனால அல்லாஹ் ஆட்டை வளர்க்க செய்திருக்கிறான். நாய் இடத்துல அந்த பண்பு இல்லை இல்லையா? நைட்டு 2 மணிக்கு போனாலும் துரத்திக்கிட்டே வரும், ஃபஜர் நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா? நம்மெல்லாம் ஆடுகளாக இருந்தால் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் இல்லையா? இன்னைக்கு சமுதாயத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மேலே சொன்ன பரக்கத்தை பெறுவதற்கான வழிகள் நிறைய இருக்குது. அதில் ஆக கஷ்டமானதுன்னு இதுதான். இன்னைக்கு 12 மணி 1 மணிக்கு தூங்குறதெல்லாம் அது ஒரு பழகிடுச்சு இல்லையா? ஒரு காலம் 8-9 மணிக்கு தூங்கணும், ஃபஜருக்கு பிறகு இரவு இஷாவுக்கு பிறகு தான் வெளியவே போகிறேன்.
நண்பர்களை சந்திக்க, தொலைக்காட்சி பார்க்க, இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு, எல்லா பார்த்தா தஹஜ்ஜுத் வரைக்கும் முழிச்சிருக்கிறோம். முசீபத் இல்லையா? நாய் பொழப்புன்னு இதுதான். யாராவது சொல்லுவாங்களே நாய் பொழப்பா இருக்குன்ட்டு. நாய் பொழப்புன்னு இஷாவுக்கு பிறகு ரொம்ப நேரம் முழிச்சிருந்தோம்னா அதுதான் நாய் பொழப்பு. தேவை இருந்தால் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு கடை வியாபாரம் இஷாவுக்கு பிறகு இருக்கும், பரவாயில்லை. வேறோ தொழுதுட்டு இருக்காங்க, இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேற ஏதோ இந்த நியாயமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, இஷாவுக்கு பிறகு வரவேற்கத்தக்கது, பிரச்சனையே இல்லை. இல்லையா? என்ன தேவையும் இல்லாமல் வெறுமனை அரட்டை அடிப்பதற்காக மட்டுமே இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் நாசமாகி கிடைக்கிறது. மிகைப்படுத்தி சொல்லல, இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் நாசமாகி கிடைக்கு. இரவு நேரங்களில் வெளியே இஷா தொழுதுட்டு சாப்பிட வெளியே போனாங்கன்னா 12, 1, 2 கூட ஆகுது. நாய் பொழப்பு. அருமையான சகோதரர் மக்களே, அல்லாஹ் ஒருபோதும் பரக்கத்தை வழங்க மாட்டான். இரவுல சீக்கிரம் தூங்கி பகலில் ஃபஜருக்கு முன்னாடி எழுங்க, உங்களுக்கான பரக்கத்து இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதில் இன்னொரு கூடுதலான செய்தி, ஃபஜருக்கு பிறகு தூங்குறதும் பரக்கத்தை தடுத்து விடும். ஃபஜருக்கு பிறகு தூங்குறது சுருக்கமாக பார்ப்போம். அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒருவர் வந்தார், எனக்கு பரக்கத்தில் நிறைய ரிஸ்க் இருக்கான பரக்கத்தில். ஹஜ்ரத் அலி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதில் முக்கியமான 3 கேள்வி வேற ரிவாயத்துகளில் இந்த 3 பரிச்சயமாக இருக்கு. முதல் கேள்வி, நீங்கள் சபையில் முந்திக்கிட்டு பேசுறீங்களா? நான் தான் ரொம்ப பெரிய அறிவாளி, எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பெரியவர்களுக்கு மத்தியில் முந்திக்கிட்டு பேசுறீங்களா? அவர் இல்லைண்டா. இதை விளங்கிக்கோங்க, சபையில் முந்திக்கிட்டு பேசினா பரக்கத்து இல்லை. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் சுத்தமாக இல்லை. தகப்பனை மதிக்கிறதில்ல, தாயை மதிக்கல, சித்தப்பா பெரியப்பா எவனையும் யாரையும் மதிக்கிறதில்ல. எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? முந்தி கொண்டு பேசினா பரக்கத்து போயிடும். அவர் இல்லைண்டார். அடுத்த கேள்வி, பெற்றோர்களுக்கு துவா செய்யும் பொழுது துவா செய்யாமல் இருக்கிறீங்களா? உயிரோடு இருக்கும்போது சரி, வஃபாத்தான பிறகும் சரி. என்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிறாங்க, துவாலை என்னுடைய தாயார் சேர்த்துக்கிறது. இல்லை அத்தா வஃபாத்தாயிட்டா அம்மா வஃபாத்தா எனக்கு துவாலை அவங்களுக்காண்டி சேர்த்துக்கிறது. இதை விடுபட்டா பரக்கத்து போயிடும். அவர் இல்லை, அப்படிலாம் கிடையாது. 3வது கேட்டாங்க, ஃபஜருக்கு பிறகு தூங்குவீங்களா? அவர் ஆமான்னு சொன்னார். அதுதான் பிரச்சனை. ஃபஜருக்கு பிறகு தூங்குறது பரக்கத்து போயிடும்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு ஃபஜரே இல்லாமல் இருக்காது. ஃபஜருக்கு பிறகு தூங்குறதே பரக்கத்துன்னு சொன்னால் பரக்கத்தை நீக்கிறோம், பரக்கத்தை நாசமாக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு ஃபஜரே இல்லாமல் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஃபஜர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை. இஸ்லாத்துக்கு வெளியில் போய் பாருங்கள், ஒவ்வொரு சமுதாயத்தினர் குறிப்பாக இந்து சமூகத்திலாம் ஃபஜருக்கு முன்னாடி எந்திரிச்சிடறாங்க. நமக்கு பொறாமையாக இருக்குது, நம்முடைய வீட்டில் அப்படி எழுத மாட்டேன்றாங்க. வந்து பார்த்தா பெரும்பாலான வீடுகள் ஃபஜரில் வீடு புழங்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 மணிக்கு நம்முடைய வீடுகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த வீடுகள் 4 மணி 5 மணிக்கு இருக்கு. 4 மணி 5 மணிக்கு நம்ம வீடு 10 மணி மாதிரி அவங்க வீடு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர பெருமக்கள், ரொம்ப முக்கியமான நேரம் ஃபஜருங்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். ஃபஜருடைய தொழுகையில் ரொம்ப கவனமாகுங்க. ஃபஜருக்கு பிறகு தூங்குறதே பரக்கத்தை நாசமாக்கி விடும் என்றால் ஃபஜரே இல்லாமல் தூங்குனா, அருமையான சகோதர பெருமக்களே, இந்த செய்திகளை எல்லாம் நம்ம சரியான முறையில் பின்பற்றினோம் என்றால், இது மட்டும் கிடையாது, நிறைய தகவல் இருக்கிறது. நேரத்தை கருதி நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இதல்லாத குறிப்பாக வியாபாரிகளுக்குன்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு. நேரம் இல்லை. வியாபாரிகள் வியாபாரத்தில் பரக்கத்து பெறுவதற்கான வழிகள் என்னன்னு ஒரு தனி சாப்டர், நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறாங்க. வாய்ப்புகள் வந்து அவர் தனி தலைப்பாக பார்க்கலாம். நான் மேலே சொன்னது போன்ற நினைவூட்டலுக்காண்டி சொல்கிறேன். தக்குவா இறையச்சம் நம்ம இடத்துல நிரம்பி இருக்கணும். தொழுகையில் நம்மளும் பிறந்தராக இருக்கணும். நம்முடைய குடும்ப உறுப்பினரும் தொழும்படி ஏவணும். குரானை அதிகமாக ஓதுபவர்களாக நம்ம இருக்கணும். வீட்டுக்கு நுழையும் பொழுது சலாம் சொல்லி கொண்டு போகணும். ஃபஜருக்கு சீக்கிரமாக எந்திரிக்கணும். இந்த பண்புகள் நம்ம இடத்துல இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலாவோட முன்பு உண்டான பரக்கத்துகளை நம்ம பெற முடியும். அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட நற்பண்புகளை நமக்கு வழங்கி அல்லாஹுடைய பரக்கத்துகளை பெற்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம்ம அனைவரையும் நமக்கு நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.